பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்கள் கடன்களை மன்னியும் ஐயா, கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல சோதனையில் விழாமல் காத்திடுவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆராதனை ஸ்தோத்திரம் உமக்கே. ஆமென், ஆமென், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. கரம் பிடித்து நடக்கிறேன், உம் சித்தம் செய்ய பலன் தாருமே, நாமம் உயர்த்தி பாடிடுவேன், உம் ராஜ்யம் வர காத்திருக்கிறேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. புது பாட்டு பாடுங்கள் கொடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய
அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிராகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் ஆகையால் பூச்சக்கரம் உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். மகிழ்ந்து பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. கர்த்தருக்கு முன்பாக அவர் வருகிறார். அவர் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நிமிடங்களில் ஆரம்பமா
ஆராதிப்பேன் உம்மையே மனம் உடைந்த நேரத்திலும் ஆராதிப்பேன் உம்மையே என் தோல்வியில் ஆமென், ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. நிச்சயமாக நீரே போதும் இந்த நிகழ்ச்சி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8 மணிக்கும் டொரண்டோ நேரப்படியும், இலங்கை இந்தியா சனி மாலை 5:30 மணிக்கும், ஜெர்மனி சனி மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சி 79 ரேடியோக்களும் யூடியூப்பிலும் பேஸ்புக்கிலும் சங்கம வானொலியும் கேட்கலாம் என்பதை அன்புடன் அறிய தருகிறது. ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் வேண்டுகோள், அந்நிய பாஷைகள் கேட்பவருக்கு விளங்காத பாஷையும் தடை பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை அன்புடனும் தாழ்மையுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை வேளையிலே இந்த சங்கம வானொலி நிலையத்திலே துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபடி உமது ஆணிப்பாந்த கரத்தால் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடியும் வரை உமது பிரசன்னத்தால் உமது ஆளுகைக்குள் இந்த நிகழ்ச்சியை நடத்தப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கும் பொழுது சுவாமி, அநேக தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு உமது நாமத்தை மயப்படுத்த நீ கிருபை செய்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. அந்த கிருபைக்கா மக்கள் நன்றி ஆண்டவர். இன்றைய நாளே இந்த தாளந்து கொடுக்கிற பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறார்கள் சுவாமி. இந்த உபவாச நாளிலே உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள், உம்மை துதிக்க வந்திருக்கிறார்கள், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறார்கள், உம்மோடு பேச வந்திருக்கிறார்கள். தாவே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது பிரசன்னம் உமது வல்லமை இந்த இடத்தில் இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நாங்கள் உமது பிள்ளைகள் ஆண்டவரே. உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்தவர் நீர் ஆண்டவரே. நீர் எங்களை அரவணைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிறவர் நீர் ஆண்டவரே. இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்தும் ஆண்டவரே. நீர் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, 97 ரேடியோக்களிலும் யூடியூப் பேஸ்புக்கிலையும் தொடர்படுத்திருக்கிறோம் சாமி. இந்த 97 நாடுகள் கேட்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளில் இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சி ஒரு எழுப்புதலை கொண்டு வர நீ கிருபை செய்யும்.
உமது பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஐக்கியத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிறாள் சுவாமி. இந்த அதிகாலம் அதிகமான வேலையிலே வந்திருக்கிறார். கண் நோக்கி பாருமப்பா உமது பிள்ளைகளே ஓடி வந்திருக்கிறார் சுவாமி. இந்த ஒன்றான மெத்தவன் நீர்தான் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகளே நீர் ஆசீர்வதியும். ஆவியானவரே நீரே பொறுப்படும் வழிநடத்தும் ஐயா. இந்த சங்கம வானொலியின் தரிசனத்தை நீ நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர் சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி. லெஸ்ஸி பிரதர் கொடுத்த தரிசனத்தை நீ கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கிறீர் சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி. ஆவியானவரே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஆவியே ஆவியே இறங்கிடும் இவ்வேளையிலே. ஆவியே ஆவியே இறங்கிடும் இவ்வேளையிலே. ஓம் பிரசன்னத்தை ஊற்றிடும் எங்கள் மேலே. உம் பிரசன்னத்தை ஊற்றிடும் எங்கள் மேலே. அக்கினியே அக்கினியே உம் பிரசன்னம் எங்கள் மேலே. அக்கினியே அக்கினியே உம் பிரசன்னம் எங்கள் மேலே. வார்த்தைகளை கேட்கும் போது இருதயம் கொழுந்து விட்டெரித்து விடும். வார்த்தைகளை கேட்கும் போது இருதயத்தை கொழுந்து விட்டு எரித்து விடும். ஆவியே ஆவியே இறங்கிடும் இவ்வேளையிலே. உம் பிரசன்னத்தை ஊற்றிடும் எங்கள் மேலே. துதியின் சத்தமும் சோஸ்திர ஆராதனையும் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம் இந்நேரத்திலே. துதியின் சத்தமும் சோஸ்திர ஆராதனையும் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம் இந்நேரத்திலே. தூய தூயவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். தூய தூயவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எங்களையும் ஆசீர்வதியும் நிகழ்ச்சியையும் ஆசீர்வதியும் தேவா. துதி உபவாசனால் உமக்காகத்தான் தேவா. உலகத்தை கலக்கிட உதவி செய்யும் நாதா. துதி உபவாசனால் உமக்காகத்தான் தேவா. உலகத்தை கலக்கிட உதவி செய்யும் நாதா. ஆவியே ஆவியே இறங்கிடும் இவ்வேளையிலே. உம் பிரசன்னத்தை ஊற்றிடும் எங்கள் மேலே. ஆமாண்டவரே இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது பிரசனத்தால ஒரு பிள்ளைகளை நிரப்பும். இந்த பிள்ளைகள் வந்து துதித்து ஆராதித்து உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது உமது பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடட்டும், வழிநடத்தும். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நாளாக, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாளாக நீர் மாற்றியமைக்க வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.
இன்றைய நாளில் முதலாவது சிஸ்டர் மிதுலாவை அழைக்க போறோம். அதற்கு பிறகு மேகலா வாஸ். சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி, அந்த சகோதரி அழைக்க போறோம். அந்த சகோதரி அனுப்புவோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மிதுலா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். உற்சாகத்தோடு ஆவியானவர் ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளிலே இந்த சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே ஒரு வேண்டுகோள், சங்கம வானொலியின் வேண்டுகோள், அந்நிய பாஷைகள் கேட்போருக்கு விளங்காத பாஷையும் தடை பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை அன்புடனும் தாழ்மையுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை துதித்து பாடி ஆராடி பாடி ஒரு நாமத்தை பயன்படுத்துங்கள். 10 நிமிடங்கள் உங்களுக்கு தருகின்றேன். தொடருங்கள் சிஸ்டர். ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதுமா இந்த சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறதான எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். தேவன் மீண்டுமா எனக்கு இவ்விடத்திலே துதிக்கும்படி, உங்களோடு இணைந்து துதிக்கும்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லி வாருங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து துதிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி தகப்பனே. எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, எங்கள் துதியின் மத்தியிலே உலாவி வருகிற பரிசுத்தாவியானவரே, அப்பா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களை வரவேற்கிறோம், உங்களை கனப்படுத்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, எங்கள் நல்ல தெய்வமே. அப்பா இந்த நாளிலும் உங்களை துதிக்கும்படியாய் தகப்பனே, அப்பா நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீங்களே அப்பா. இந்த துதியின் ஆவியினாலே எங்களை நிறைத்து வழி நடத்துகிறங்கள் அன்பு தெய்வமே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் நல்ல தேவனாய் இருக்கிறீங்க. நீங்க சாரோனின் ரோஜா, நீங்க பள்ளத்தாக்கின் லில்லி அப்பா. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன், நீங்கள் 16,000 பேர்களிலும் சிறந்த தேவன் அப்பா. நீங்கள் உயர்ந்த தேவன். உங்களை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னீங்களே அப்பா. உங்களுடைய பாதப்படியில் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒன்று கூடி உங்களை துதித்து உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஸ்தோத்திரம் அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவி வருகிறவரே, பரிசுத்தாவியானவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல தெய்வமே, எங்களை அழைத்த தேவன், நீங்கள் உண்மை உள்ள தேவன் அப்பா. நிறைவான ஆவியானவரே தகப்பனே, நீங்கள் அப்பா அந்த இடத்திலே கடந்து வரும்போது எங்கள் குறைகள் எல்லாம் மறைந்து போகுமே. ஸ்தோத்திரம் நிறைவானவரே, உங்களை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். எங்கள் அன்பான நேசரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தெய்வம், பேர் சொல்லி அழைத்தவரே, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் யாவையும் செய்து முடித்த எங்கள் நல்ல தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூரிய
சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை அப்பா உடைய நாமம் தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவில்லையே தகப்பனே. இந்த உன்னதமான நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம். உங்கள் நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையன எல்லாமே குப்பையன என்னாலும் கருதுகிறேன், நான் என்னாலும் கருதுகிறேன். ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம்பாதம் ஓடி வந்தேன், நான் உம்பாதம் ஓடி வந்தேன், உம்பாதம் ஓடி வந்தேன், நான் உம்பாதம் ஓடி வந்தேன். என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீ தானோ, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீ தானோ, உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை ஒன்றே, உள்ளத்தின் நீக்கமையா, என் உள்ளத்தின் நீக்கமையா. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, கடந்ததை மறந்தேன், கண் முன்னால் என் இயேசுதான், கடந்ததை மறந்தேன், கண் முன்னால் என் இயேசுதான். தொடர்ந்து ஓடுவேன், தொடர்ந்து ஓடுவேன், தொல்லைகள் என்ன செய்யும், தொல்லைகள் என்ன செய்யும். ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம்பாதம் ஓடி வந்தேன், நான் உம்பாதம் ஓடி வந்தேன், உம்பாதம் ஓடி வந்தேன், நான் உம்பாதம் ஓடி வந்தேன். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, என்னோடு கூட இருக்கிறவரே, கரம் பிடித்து நடத்துறங்கள் நல்ல தகப்பனே, வாக்கு தத்தம் கொடுத்து நடத்துகிற தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோசையோடு இருந்த தேவனப்பா, பலன் கொண்டு திடமெனதாயிருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, சொன்ன பிரகாரம் எங்களை நடத்துகிறீங்களே, எங்கள் நம்பிக்கைக்குரிய நல்ல ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விடுதலையாக்கின தேவன், எங்கள் மத்தியிலே உலாவி வருகிறவரே அப்பா, உங்களை துதிக்கிறேன் துதிக்கிறேன். உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் சர்வ சிருஷ்டிக, நீங்க சமாதானத்தின் தேவனே, உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறங்கள் உன்னதமான தேவன், நீங்கள் வாக்கு மாறாத தேவன், சாரோனின் ரோஜா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீங்கள் தேனிலும் இனிமையான தேவன், தெளி தேனிலும் மதுரமான தேவன் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தகப்பனே, எங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து காக்கிற நல்ல அன்பு தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாமான என் தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிறங்கள் நல்ல தகப்பனப்பா, எங்களை மீட்டீங்களே, எங்களை ரட்சித்தீங்களே, எங்களை சுகம் தந்தீங்களே, பலப்படுத்தினீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களுக்குள் வாசம் செய்யும் தேவாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ராஜாவே, ஸ்தோத்திரம்.
பரிசுத்தரே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. பரலோகத்தின் தேவனே, இவ்வளவு நேரமாய் தகப்பனே எங்கள் துதியிலே நீங்க மகிமை பட்டீங்களே அப்பா. துதியிலே நீங்கள் உலாவி வந்தீங்களே ஆண்டவரே. எங்கள் துதியிலே நீங்கள் பிரியமாயிருந்தீங்களே அப்பா. நன்றி நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே துதிக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துதிகளிலும் தேவன் நீங்கள் உலாவி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நடக்க போற ஒவ்வொரு காரியத்தையும் என் ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்த சிஸ்டர் மிதுலா, ஸ்டுட்கார்ட், ஜெர்மனி. இவருடைய கணவர் தான் ஜெரமையா என்று செய்து கொடுக்கிறார். கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் மேகலா வாஸ் அழைக்க போறோம். அதற்கு பின்பு சுபா இளங்கோ அழைக்க போறோம். ஆயத்தப்படுத்துங்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி பாடலை பாடி பாடுங்க. உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்கள். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமையும். இந்த சங்கமம் டிவி வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதல்களை சொல்லுகிறேன். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். வாருங்கள், நாங்கள் துதித்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீங்க அற்புதமான தேவன் அல்லவோ தகப்பனே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் உம்முடைய நாமத்தை அல்லாமல் இந்த பூமியில வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லையே. உம்முடைய நாமம் அற்புதமான நாமமாய் இருக்கிறது, விடுதலை செய்கிற நாமமாய் இருக்கிறது. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக உன் பாகத்தில் சந்தோஷப்படுவாய் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்த உன்னதமான கர்த்தாவே, உமக்கே எல்லா துதிக்கான மகிமையும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே கர்த்தாவே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் இருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கு மோடி ஓடி சொல்லுவேன், எங்கு மோடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார்,
என் இயேசு ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களுக்குள் இருக்கிற வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவனே, உமக்கே கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் துதியும் கனமும் மகிமையும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை உமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறீர். நீ சொன்னீரே தகப்பனே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை துதிகளாலும் பாடல்களாலும் உம்மை கனப்படுத்தத்தக்கதாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக எங்களை நீர் ஆண்டவரை உருவாக்கி படைத்து உமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே உமக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணியுமாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை நாங்கள் அறிந்து கொள்வோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனிதருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையை மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya ஹalleluya. இந்த பூமியில உயர்ந்த நாமம் அது இயேசுவின் நாமம், மகத்துவம் உள்ள நாமம் அது இயேசுவின் நாமம், வல்லமை உள்ள நாமம் அது இயேசுவின் நாமம். நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த நாமத்தை தவிர வேறொரு நாமமும் இல்லையே. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் துதியும் ஆண்டவரே. மானானது நீரோடு எவ்வண்ணமாய் வாஞ்சித்து கதறுவதோ அதே வண்ணமாக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே கதறுகிறோம் அப்பா. உம்முடைய அன்பை நோக்கி பார்த்து நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதமாய் எங்கள் வாழ்க்கையில கிரிய செய்கிறபடினாலும் எங்களை ரட்சித்தபடினாலும்
சேற்றில் இருந்த எங்களை தூக்கி கண்மலையில நீ உயர்த்தி வைத்திருக்கிறபடினால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளை முழுவதையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரை உம்மை பார்த்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீ கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீரொருவர் பாத்திரராய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றியையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த வேளையில ஆண்டவரை உம்முடைய நாமத்தை ஆண்டவரை யார் யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மத்தியில உம்முடைய பிரசன்னம் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஒருவரையுமே ஆண்டவரை நீர் விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி எங்களை அழைத்த ஒரே ஒரு தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன அற்புதமான தேவனே, உம்முடைய நாமத்துல நாங்கள் ஆண்டவரை இந்த இடத்துல கூடி இருக்கிறோம் ஐயா. உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தாலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவரை இங்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே வந்து துதித்து ஆராதத்தோர் சிஸ்டர் மேகலாவாஸ். இவர் சங்கம வானொலியிலே செவ்வாய்க்கிழமையிலே வார்த்தையின் விளைச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி. தேவன சகோதரி ஆசிரிப்பாராக. தொடர்ந்து சிஸ்டர் சுபா இளங்கோ அழைக்க போறோம். அதுக்கு பிறகு பாஸ் அஞ்சன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உற்சாகத்தோட வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி வந்திருக்கிறீர்கள். 10 தாவே நிமிடங்கள் உமக்கு நன்றி, 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 நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. அங்கே இருவர் பூமியில மூவர் ஒருமனப்பட்டு என்னுடைய நாமத்தினால் ஒரு இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்னது, எங்களை ஆசீர்வதிக்கிறது, எங்களை வழி நடத்துறது, எங்கள் வழிகாட்டியே உம்மை நன்றியோடு சோசரிக்கிறோம். இந்த 7ஆம் மாதத்தை தந்து இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற எபினேசருக்கு நன்றி செலுத்துறோம். இம்மானுவேல் நாயகம் கூட இருக்கிறீரே தகப்பனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. அபிஷேக ஆராதனை ஆசிர்வதித்து கிருபைக்காக நன்றி. தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஐயாவை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க கிருபைக்காக நன்றி. இணைந்திருக்கிற ஊழியர்களுக்காக ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். உடைய பிள்ளைகளும் ஒருமனப்பட்டிருக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல நீங்க இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். தகப்பனே, நீர் பெரியவர், பெரியவர். நீர் எங்கள் நடுவில் உலாவி நீர் எங்கள் தேவனாய் நாங்கள் சனமாய் இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். கொடி கொடி நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இந்த நாளில் தந்த நாளில் ஆயத்த நாளில் மகிமையினா தேவனங்கள் மூலமாய் மகிமைப்படுகிற நாளா இருக்கிறதுக்காய் சோஸ்திரம். தகப்பனே, நீ ஆயத்தப்படும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த என்று சொன்னீங்களேப்பா. இந்த நாள் நாங்கள் ஆயத்தப்படுத்த மற்றவர்கள் நீங்க கிருபியாய் தந்த நல்ல சரணத்துக்காய் சோஸ்திரம். நல்ல வேலைக்காக நன்றி, நன்றி, நன்றி. கோடி கோடி சோஸ்திரங்கள் உட்கார்தலும் எழுந்திருக்கலாம் அறிந்த தகப்பனே அப்பா. தூரத்திலிருந்து எங்கள் நினைவுகள் அறிகிறவரே, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவரே, உமக்கு மறைவா இங்க ஒன்றுமே இல்லையப்பா. பூமி எங்க சுற்றி உலாவதே உடைய கண்கள் கத்தாவே. துதியின் மத்தியில் வாசம் பண்ணுற எங்கள் தூயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் ஐயா, நன்றி செலுத்துறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும்.
துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹalleluya துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹalleluya துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். தகப்பன் எழுந்தருள். உமக்கு ஒப்பானவர் சார், உமக்கு நிகரானவர் சார் ஆண்டவர். நீர் சர்வ வல்லவர் ஆண்டவர். வனாதி வானங்களிடம் கொள்ளாதவர், வார்த்தையால வர்ணிக்க கூடாதவர், எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருப்பவர். உமை நன்றியோடு சோசரிக்கிறோம் ஐயா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் என்ற தூயாதி தூயவரே உமை சோசரிக்கிற. நாளுக்கு துணை நிற்கிற துணியாய் நிற்பவரே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி உள்ளங்கையில் எங்களை வரைந்தவரே உமை நன்றியோடு அன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்ப. செங்கடலை பிளந்து ஆண்டவரே, கடலுக்குள்ளும் வழி உண்டு என்று சொல்லி அந்த எதிரியின் வழியின் தோற்கடித்தவரே உமக்கு நன்றி ஆண்டு. நன்றி ஆண்டோட பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுத்தவரே உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றியோடு உம்மை சோசரிக்கிறோம். உமக்கு பானவன் யார்? உமக்கு பானவன் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் சனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் சனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? அப்பா உமக்கு பானவர் யார் ஆண்டவர்? அப்பா நீர் சர்வ வியாபி சர்வ ஞானி ஆண்டவர். அப்பா சகலத்தை சிருஷ்டித்தவர், சகலத்தை வாழ்வர், சாவை ஜெயித்தவர், சாத்தானை தோற்கடித்தவர், சகலத்தையும் எங்களுக்குள்ள கீழ்ப்படுத்தினவர், எங்களுக்குள்ள அந்த அதிகாரத்தை தந்தவர். சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கும் சத்துரு சகல வல்லமை மேற்கொள்ளும்
எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர். உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர். மனிதனால் ஆகாதது உம்மால் ஆகும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. மனிதனால் ஆகாதது உம்மால் ஆகும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் ஆகும். El Shaddai, உம்மால் எல்லாம் ஆகும். El Shaddai, El Shaddai, El Shaddai, நீ சர்வ வல்லவரே. அகிலத்தை படைத்தவர் நீர்தானே, இந்த அகிலத்தை ஆள்பவர் நீர்தானே. அகிலத்தை படைத்தவர் நீர்தானே, இந்த அகிலத்தை ஆள்பவர் நீர்தானே. உம்மாலெல்லாம் ஆகும். El Shaddai, உம்மால் எல்லாம் ஆகும். El Shaddai, El Shaddai, El Shaddai, நீ சர்வ வல்லவரே. உமது சத்தத்தால் பூமி அதிரும், உமது பிரசன்னத்தால் மலைகள் உருகும். உமது சத்தத்தால் பூமி அதிரும், உமது பிரசன்னத்தால் மலைகள் உருகும். உம்மால் எல்லாம் ஆகும். El Shaddai, உம்மால் எல்லாம் ஆகும். El Shaddai, El Shaddai, El Shaddai, நீ சர்வ வல்லவரே. El Shaddai, El Shaddai, நீ சர்வ வல்லவரே. அப்பா அப்பா, நீர் சொல்லாகும், நீர் கட்டளை நிற்கும் அப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா. காற்றை கடலை மதட்டி இறையாதே அமைதியாயிரு என்று சொன்னவர். இதனாலும் வார்த்தையால மகிமைப்படுகிற தேவன் அப்பா. இதனால நீர் மகிமைப்படுகிற கிருபைக்காக நன்றி ஆண்டு, நன்றியோடு சோசரிக்கிறோம். இதனாலே தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவர். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, 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 ஆமென். Hallelujah, 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 amen. எல்லா துதியும் எல்லா கனவும் எல்லா மகிழும் ஒருவருக்கே தருகிறோம் அப்பா. விதியான வேலையை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய வல்ல கரங்களை நடத்தி செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நீங்கள் எவ்வளவு வேணும் பெருகணும் அசல்கணும். இயேசுவின் மூலம் செபிக்கிற செபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே கலந்து துதித்து ஆராதித்தோர் சிஸ்டர் சுபாலங்கோ. இவர் சங்கம வானொலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சோதரி. இந்த சோதரியை கத்தர் ஆசிரிப்பார். தொடர்ந்து நாங்கள் அன்று அழைக்கும்போது அறிவித்தல் உண்டு. சங்கம வானொலி ஒரு அறிவித்தலை தருகின்றது. இந்த சங்கம வானொலி நிலையத்திலே தினமும் மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை ஒரு நேரம் இருக்கின்றது.
இந்த 3 மணி நேரம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அல்லது ஜூமில் ஆராதிக்கலாம், துதிக்கலாம், அல்லது ஒரு ப்ரேயர் குரூப்பை நீங்கள் தொடுக்கலாம், நடத்தலாம். அப்படியாக யாராவது முன் வந்தால் தயவு செய்து லிஸ்ட் தொடர்பு கொண்டு அந்த நிகழ்ச்சியை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். இப்போ நம்ம பாஸ் ஆண்டன் ராசத்தை அடைக்க போறோம். அதுக்கு அப்புறம் விண்ணப்ப ஜெபத்துக்கு கடன் செல்ல போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ் ஆண்டன் ராசன். பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட் நேயர்களே. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன். பாஸ்டர் வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். நாங்கள் சிறிய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீ பரிசுத்தர், 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 சேரிகளின் தேவன் பரிசுத்தர், கேருபீன்களின் சேராமீன்களும் துதிக்கிற தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர். நாங்களும் உம்மை இந்த பூமியில் இருந்து துதிக்கிறோம். நீர் எங்களோடு இறங்கி வருகிறவர், எங்களை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புகிறவர். துதியின் ஆடையை தந்து ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பலில்லை, இனி அழுகையில்லை, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. இந்த கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பலில்ல, அழுகையில்ல, என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி கொண்டாடுவோம். நன்றியோடும் புகழ் பாட வேண்டும், அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபையுள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துயரத்துக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதல் ஆறுதலே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு துதியின் ஆடியை தந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூயவே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். ஆராதனை செய்கின்றோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே
நன்றி சொல்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்காய் ஸ்தோத்திர நீர் செய்த எல்லா நன்மைக்கும் தோத்திரம் தோத்திரமே எண்முடிய அதிசயங்கள் செய்தவரே தோத்திரமே பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே அகலமாளும் எந்த அளவுமில்லா அன்பு காட்டினீரே இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் இல்லாத நாட்கள் எல்லாம் ஒரு நாளாகுமா? நீர் எங்களோடு இருக்கிற தேவன். உம்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் உங்களை உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி எங்களை மகிழ செய்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவரே, நீர் இல்லாத நாட்கள் எல்லாம் ஒரு நாளாகுமா? எங்களோடு உயிரோடு உயிராக கலந்தீரே, கரைந்தீரே. நீர் எங்களுக்குள்ள வாழ்கிறவரே, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வதற்காக எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உயிரோடு உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த இயேசுவே, எலும்போடு எலும்பாக சதையோடு சதையாக என் நரம்போடு நரம்பாக இரத்தமாக உடல் முழுதும் கலந்தீரே, உயிரிலும் கரைந்தீரே. நீயோடு நினைவானி கனவோடு கனவானி பேச்சோடு பேச்சானி என் மூச்சோடு மூச்சானி என்னிலே என்னை தேடினாலும் உம்மைத்தான் காண வேண்டும். ஆமாண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல உம்மையில நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் கூட இருக்கிற கிருபைக்காக மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம். எங்களோடு இருக்கிறவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட
எல்லாமே பனி போல என்று உருகி போகும். ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் உள்ளவரே, பரிசுத்தம் உள்ளவரே, உண்மை துதிக்கிறோம். இந்த துதி ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் உடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரம்பி கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, உம்முடைய பரலோகத்துல வாழுகிறது போல இந்த துதி ஆராதனையில நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிறைத்து கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராட்சியத்தில எங்களை தகுதிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட இரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்த பாஸ் ஆண்டன் தாஸ்னா. இவர் சங்கம வானொலியிலே ஒவ்வொரு நாளும் தேவசதி கொடுக்கக்கூடிய காரணம் அவரை தேவன் ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு கடந்து செல்ல போறோம். அதற்கு பிறகு கவி கவிந்தா, அதற்கு பிறகு பாஸ் சுவிசேஷ வானொலியா சிஸ்டர் டோலி, அதற்கு பின்பு தேவசதி கடந்து செல்ல போறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு ஜெப விண்ணப்பம் வந்திருக்கின்றது. அதற்கு ஜெபிக்க ஆனந்தராஜா சுஜாதா. இன்றைய நாளிலே இந்த சங்கம வானொலி துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே 5 ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. காரணமா நோட் பண்ணிக்கிறோம். முதலாவது பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்குலோ 54வது பர்த்டே கொண்டாடுகிறார், அதுக்காக ஜெபியுங்கள். 2வது ஜெப குறிப்பு பாஸ்டர் குமாரன் பட்டிக்குலோ ஜூலை 10, 11, 12 கூட்டங்கள் நடத்துகிறார், ஆசீர்வதிக்க ஜெபியுங்கள். 3வதாக ராஜேஷ் சந்திரன் மூளை அறுவை சிகிச்சையில் செய்யப்பட்டிருக்கிறார், அவருக்காக ராஜேஷ் சந்திரன். 4வதாக பிரதர் சசிகரன் திருவோணமலை சுயநமாயிருக்கார், அவருக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள். 5வதாக பிரதர் லெனின் கைகால் செயல்படவில்லை, அதுக்காக ஜெபிங்க சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருவேன். அதற்குள் இந்த 5 ஜெபத்தை விண்ணப்பம் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இப்போது கூட ஒப்பு கொடுக்கிற மலையிடத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. Thank you அப்பா. Thank you அப்பா. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை வேளையிலும் மதிய வேளையிலும் இந்த மாலை வேளையிலும் என் அன்பின் தந்தையின் திருமுகத்தை உலக சங்கம வானொலி ஊடாக தேவனே உம்முடைய திருமுகத்தை எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளோடு தேடி வந்து நிற்கின்றோம். எங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே கொண்டு வருகின்றோம் தகப்பனே. பிதாவே, இந்த நேரத்திலும் சுவாமி நீர் எங்களை விடுவிக்கிற தேவன், எங்களை உயிர்ப்படைய செய்கிற தேவன் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டு விடாத தேவனாக இருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த நேரத்திலும் சுவாமி எங்கள் அன்பான சகோதரர்கள் இதுவரை நேரமும் உங்களை மகிமைப்படுத்தி துதித்து ஆண்டவரே கனப்படுத்திய கிருபையை எங்களுக்கு கொடுத்ததற்காகவும் நன்றி கூறுகிறேன் தகப்பனே. இந்த நேரத்திலும் சுவாமி எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பிதாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் ஆண்டவரே எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க, காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாக முதலாவதாக சுவாமி பாஸ்டர் சலமோன் ராஜ் ஐயா அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கடந்த 54 ஆண்டுகள் கண்ணின் மணி போல் காத்து இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் கூடவாக இருந்து இன்றைய நாளிலும் ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறீங்கள் அப்பா. பிதாவே உங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த புதிய ஆண்டு ஒரு சுவிட்ச நிறைந்த ஆண்டாகவும் அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு ஆதாயமுள்ள மகனாக நீங்க எடுத்து பயன்படுத்த போகும் காரியத்திற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. கடந்த வாரம் ஆண்டவரே நீங்க அவரை கண்ணின் மணி போல் காத்து வந்தீர். இந்த புதிய ஆண்டிலும் சுவாமி இவருக்கு விரோதமாக
எந்த தீமைகளோ எந்த தீய சக்திகளோ பிசாசானவன் எந்த பெரிய ஆயுதமாக இருந்தாலும் பிதாவே இவர்களை தொட முடியாது சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதியுங்க. இவருடைய இந்த ஆண்டு ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள ஆண்டாக ஆசீர்வதிச்சு கொடுக்க வேண்டுமென்று கெஞ்சி கேட்கின்றேன் பிதாவே. இவரை நிறைவாக ஆசீர்வதிங்க. இவர்களுடைய தேவைகளை சந்திங்க தகப்பனே. உம்முடைய பிரசன்னம் இவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கின்றேன் தகப்பனே. மற்றைய விண்ணப்பம் தகப்பனே, பாஸ்டர் குமரன் ஜூலை 10, 11, 12 ஜூலை மாதம் 10, 11, 12 நாட்களிலும் ஆண்டவரே இறை ஒன்று கூடல் ஜெப வாரம் வழி நடத்த திட்டமிட்டுள்ளார் சுவாமி. பிதாவே இவருக்கு விரோதமாக சத்துருவானவன் ஆண்டவரே என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறானோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் தேவனே, நீங்க அறிகிற தேவன், நீங்க காண்கின்ற தேவன். இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த பெரிய தீய சக்திகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன் தகப்பனே. பிதாவே நீங்க கட்டளை இடுங்க தகப்பனே. தூதர்களுக்கு சித்தமானால் ஆண்டவரே தூதர்கள் சென்று ஆண்டவரே உம்முடைய அக்கினியின் வேலையினால் ஆண்டவரே அவர்களை காக்க கடவர்கள். எந்த தீமைகளும் அணுகிவிடாமல் அந்த கூட்டங்கள் நல்ல முறையிலே நடார்த்தப்பட்டு அநேக ஆத்துமாக்களுக்கு ஆதாயம் உள்ளதாகவும் போஷணம் நிறைந்ததாகவும் ஆண்டவரே பயனுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு செய்திகளையும் நீங்க நிறைவாக ஆசீர்வதிச்சு கொடுங்க. எந்த இடையூறும் வந்து விடாதபடி தூய ஆவியானவரே நீங்கள் தாமே கூடவாக இருந்து வழிநடத்தி செல்லுங்க தகப்பனே. இந்த நேரத்திலும் சுவாமி ராஜேஷ் சந்திரன் மூல அறுவை சிகிச்சைக்காக சத்திர சிகிச்சைக்காக ஆண்டவரே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். பிதாவே அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வியாதியின் பகுதியை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் அந்த சகோதரனை தொடுங்க சுவாமி. அவரின் சத்திர சிகிச்சையின் போது ஆண்டவரே சரியான சிகிச்சை பெற்று பரிபூரண சுகம் கிடைக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை அவர் மீது தெளிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய ரத்தம் தூய்மையானது சுவாமி. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் அவருடைய எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக சுவாமி உம்முடைய ரத்தத்தினால ஆண்டவரே பலன் பெற்று கிருபை பெற்று சுகம் பெற்று உமக்கு சாட்சியுள்ள மகனாக நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. அவர் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிங்க தகப்பனே. மற்றைய நேரத்திலும் ஆண்டவரே அடுத்த விண்ணப்பமாக சசிகரன் சுகவீனம் காரணமாக வேண்டுதல் கேட்டு இருக்கின்றார் தகப்பனே. இந்த சகோதரனும் எந்த திசையில் இருக்கிறாரோ நான் அறியேன். ஆனால் நீங்க அறிகிற தேவன். இந்த சகோதரனுடைய உடலில் என்னென்ன பலவீனங்கள் என்னென்ன நோய் வியாதிகள் இருக்கிறதோ நான் அறியேன் சுவாமி. நீர் பரம தேவனாக இருக்கிறீர். நீர் பரம வைத்தியராக இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, நீங்க படைத்த ஒவ்வொரு ஜனங்களும் உம்முடைய கரத்தினாலே தானே உருவாக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இருக்கின்ற வியாதிகள் வேதனைகள் பாரங்களை நீங்கள் அறிகிற தேவன். இந்த சகோதரனுக்கும் ஆண்டவரே அவருடைய வியாதிகளை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எந்தெந்த பாகங்களில் அவருக்கு வியாதிகள் சுவையினமுற்று இருக்கின்றதோ அந்த சுவையினத்தில் இருந்து சுவாமி அந்த சிறையிருப்பிலிருந்து அந்த மகனை நீர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த மகன் ஆண்டவரே பரிபூரண சுகம் பெற்று என் செவிகள் கேட்க செய்ய உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறேன். மற்றைய விண்ணப்பமாக ஆண்டவரே பிரதர் லெனில் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றேன். பிரதர் லெனில கைகள் கால்கள் செயல்பட வேண்டும் என்று என்னிடத்தில் விண்ணப்பம் கொடுத்திருக்கின்றார் தகப்பனே. இந்த மகனையும் ஆண்டவரே நான் முகமுகமாய் பார்க்கவில்லை, குரலையும் கேட்கவில்லை. ஆனாலும் தேவனே உம்முடைய பிள்ளைகள் அப்பா. இந்த உலகத்தில இருந்து நீர் பிரித்தெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே. உம்முடைய ஆணிபட்ட கரங்களினால எங்களை உருவாக்கின தேவன் நீர் ஒருவரே சுவாமி.
எங்களுடைய எல்லா அவயவங்களும், எல்லா கலசங்களும், நரம்புகள், தசைகள், நார்கள் யாவும் நீங்க உருவாக்கப்பட்ட தேவன் சுவாமி. எங்களின் சரீரத்திலே சுவாமி, எங்கள் அவயவங்களில் என்னென்ன அவயவங்கள் செயலிழந்து இருக்கிறதோ அது உமக்கு தெரியும் தகப்பனே. பிதாவே, என் மகனின் உச்சியில உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. என் மகனின் சரீரங்கள் ஊடாக உம்முடைய ரத்தம் பாய்ந்து செல்லட்டும் சுவாமி. இறந்து போய் இருக்கும் கலன்கள் யாவும் உயிர்ப்படைவதாக இயேசுவின் நாமத்தினாலே புது பலன் பெற்று என் மகன் ஆண்டவரே, அவனுடைய கைகள் கால்கள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்படைவதாக சுவாமி. நீர் ஆண்டவரே எலும்புகளை உயிர்ப்படைகிற தேவன், உயிர்ப்படைய செய்யும் தேவன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்ந்தது ராஜா, உம்முடைய வல்லமை உயர்ந்தது ராஜா. என் மகனின் ஆண்டவரே அவருடைய கரங்களை தொடுங்க ஆண்டவரே, அவனுடைய பாதங்களை தொடுங்க ஆண்டவரே. அவன் ஒரு சாட்சியுள்ள மகனாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் இந்த மகனை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டும் தகப்பனே. இந்த வேளையிலும் சுவாமி, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதரர்கள் சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். யார் யார் எனக்காகவும் வேண்டுதல் செய்ய மாட்டார்களா என்று ஏக்கங்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் பிதாவே, நீங்க காண்கிற தேவன் சுவாமி. என்ன மதமாக இருந்தாலும் சுவாமி, என்ன மதமாக இருந்தாலும் உம்முடைய கரத்திலே இருந்துதானே இந்த பூமிக்கு எங்களை படைத்தீங்கள் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் இந்த பாவ உலகத்தில் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் பாவ வலைகளுக்குள் சிக்குண்டு போகின்றோம். ஆனாலும் நீர் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. நீங்க எங்களை நேசிக்கிற தேவன் சுவாமி, எங்களை அன்பு செலுத்துகிற தேவன் சுவாமி. நீங்க எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எங்களுக்காக மரித்தீங்க ஆண்டவரே, விட்டு விடவில்லை. எங்களை மீட்பதற்காக இன்றும் எங்கள் பிதாவின் வலது பரிசுத்தில் வீற்றிருந்து எங்கள் எல்லா தேவைகளை ஆண்டவரே பிதாவினிடத்தில் நீங்க பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற தகப்பனாக இருக்கிறீங்க தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடாத்துகின்ற தலைமை குரு, இந்த நிகழ்ச்சியை நடாத்துகின்ற இணைப்பாளர்கள், இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், உறவினர்கள் எல்லாரையும் உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். கடந்த வாரம் நீங்க கண்ணின் மணி போல் பாதுகாத்தது போல இந்த வாரமும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். யார் யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும், என்ன நிலையில் இருந்தாலும், உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் சென்று ஆண்டவரே ஒவ்வொரு தூதர்களும் அவர்களை காத்து கொள்ளட்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்க குடும்ப தலைவனாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே வேண்டி நிற்கின்றேன் என் அன்புள்ள ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஆமென். இதுவரை நேரமும் சங்கமா வானொலி துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே விண்ணப்ப ஜெபங்களை எடுத்தவர் ஆனந்தராசா சுஜாதா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கவி கவிதா அழைக்க போறோம். அதுக்கு பிறகு சிஸ்டர் டொலி, அது பிறகு சுவிசேஷ வானர், அதுக்கு பிறகு தேவ செய்தி கடன் சொல்ல போறோம். இப்பொழுது கவி கவிந்தா அழைப்போம். சிஸ்டர் கவி கவிந்தா. Praise the Lord, praise the Lord. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே யாழ்ப்பாண பகுதியிலிருந்து இந்த சங்கம வானொலியின் துதியான அபிஷேக தேவசேனை வந்திருக்கிறேன். நீங்கள் துதித்து ஆராதிக்கலாம் அல்லது உங்களுடைய சாட்சி சொல்லலாம். 10 நிமிடத்துக்குள் உங்களுடைய நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும். நீங்கள் துதிக்கலாம், ஆராதிக்கலாம் அல்லது அவங்களுடைய சாட்சியை சுருக்கமாக சொல்லலாம். உங்களுடைய ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்க. ஆமென். ஆமென். என்னுடைய சாட்சி நான் ரட்சிக்கப்பட்டது 5 வயசுல. என்னுடைய குடும்பம் ஒரு ஹிந்து குடும்பம். நாங்கள் 4 சகோதரர்களை உடையவர்கள். அப்பா அம்மா எல்லாம் இருந்தவங்க. எங்களுடைய அப்பா சரியான குடியப்ப. எங்களுக்கு அந்த நேரமே நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள்ல இருந்த நாங்கள். எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு, போர்டுல அனுமதிக்கப்பட்டு, எனக்கு தீராத வருத்தம் வந்தது. அந்த நோயில நான் 6 நாள் கதை பேச்சு இல்ல. மருந்துகள் எல்லாம் என்ற உடல் நிலையில ஏறல.
மருந்துகள் ஏத்தி இப்ப இந்த குதிவட்டி குளுக்கோஸ் நரம்பெல்லாம் வெட்டி ஏத்தினாங்க. அதுக்கு மேறையில ஆனாலும் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் மரண சடங்கு வீட்டையெல்லாம் ஆயத்தப்படுத்த அவங்க ஹாஸ்பிட்டலால கொண்டு வர போறாங்களோன்னு இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பெற்ற விட்டு ஒரு ஒதுக்கி புறத்துல விட்டுட்டாங்க. ஆனாலும் எங்கட அருகில ஒரு கிராமத்துல ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி போதகரை கூட்டியாந்து எனக்கு ஜெபித்த உடனே நான் அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு கண் திறந்து பார்த்தேன். நானும் அதோடைய டாக்டர்ஸ் மேர் எல்லாம் ஓடி வந்து அதிசயப்பட்டு பார்த்தார்கள். அதிசயப்பட்டு பார்த்த உடனே என்ன இது அதிசயமா இருக்குது, நாங்கள் வீட்டை கொண்டு போய் சொல்லி சைட் பண்ணி விட்டுட்டோமே என்று சொல்லி உடனே வந்து மருந்துகள் எல்லாம் ஏத்தி பார்த்தாங்க. எல்லாம் மீறி எனக்கு அந்த நேரமே கடவுள் பரிபூர்ண சுகத்தை தந்தார். அது மாத்திரமல்லாமல் நான் ஒரு 8 மாசம் கால் நடக்க முடியாமல் என்னுடைய அம்மா தூக்கி சரியான கஷ்டமான நிலையிலும் 8 மாசம் வரையும் நான் நடக்க இயலாத நிலையில அம்மா தூக்கித்தானான் தெரிஞ்சவா. சேர்ச்சுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்ச்சில எண்ணெய் பூசி எனக்கு செபித்த பிறகு ஆண்டவர் படிப்படியாக எனக்கு பரிபூர்ண சுகத்தை பலத்தை தந்து இந்த நாள் வரையும் என் தேவன் என்னோட கூட இருந்து வழி நடத்துகிறார். எனக்கு கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நான் தேவனுக்குள்ள ஒரு பாட்டை பாடி இந்த நன்றி துதி ஆராதனையை நாங்கள் செலுத்துகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஈசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஈசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேயும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேயும் கரங்களிலே. நன்றி 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 துதிக்கிறேன், நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர், உண்மையான நண்பர்களை தருகிறீர். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர், உண்மையான நண்பர்களை தருகிறீர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர், கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர், கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே கைவிடா மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மேய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். ஆமேன். தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நல்லவராயிருந்து எங்களுக்கு தேவன் வல்லமை உள்ள தேவனாயிருந்து எங்களை நாள்தோறும் எங்களை வழி நடத்தி எங்களை தாங்கி நாங்கள் தகுதி இல்லாத எங்களை தேவன் தாமே தம்முடைய கிருபையை அனுப்பி தம்முடைய வல்லமை அனுப்பி தேவன் எங்களை நடத்தி வருகிற விதங்களை தேவன் எங்களை பாதுகாக்கிற விதங்களை நினைத்து தேவாவியானவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன், ஆவியானவரே நீங்கள் அற்புதங்கள் செய்கிற தேவன், ஆவியானவரே மக்கு கோடான கோடி கோடான கோடி நீர் செய்த நன்மைகள் நீர் செய்த அதிசயங்கள் ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. அப்பா அளவிட முடியாத அன்புக்காய் சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை தினந்தோறும் எங்களை பாதுகாக்கிறீரே அப்பா, தினந்தோறும் ஆண்டவரே. அப்பா கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறதை பார்க்கிலும் ஆண்டவரே அவர்களை பார்க்கிலும் எங்களை அதிகமாய்
நேசிக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தீமையான காரியங்களை நன்மையாக மாற்றுகிறவரே, அப்பா மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற தேவனே, உங்களுக்கு கோடான கோடி சோத்திரம். நாங்கள் கதறி அழுத நேரம் எல்லாம் எங்களை தூக்கி நீரே ஆண்டவரே, அற்புதமானவரே, மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆவியானவரே, உங்களை நன்றியோடு சோத்திரம் ஐயா, சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம். பரலோக தேவனுக்கு நன்றி. பரிசுத்த ராஜாதி ராஜாவே சோத்திரம் சோத்திரம். மகிமை நிறைந்த தேவனே, மாட்சிமை நிறைந்த தேவனே, 1000 நாமங்களை உடைய தேவனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, மக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவாதி தேவனுக்கு கோடான கோடி சோத்திரம் சோத்திரம். உங்களை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவரே, நான் கிருபையாய் மகிமையாய் இறங்கி வருவேன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. 2 3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தால், 2 3 பேர்கள் ஒரு மனமாய் துதிப்பா. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆமென். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. அநேக சூஸ்திரத்தால் உங்க கிருப பெருகுதப்பா. அநேக சூஸ்திரத்தால் உங்க கிருப பெருகுதப்பா. உங்க கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. உங்க கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. அல்லேலூயா. தேவாதி தேவன் ஆண்டவரே, நினைப்பில் ஆவியானவரே, நீங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனே ஆண்டவரே, புதிய அபிஷேகத்தினாலும் புதிய வல்லமை வரங்களினாலும் இந்த நேரத்திலும் ஆவியானவரே, நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவரே, எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவரே ஆவியானவரே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, பரலோக தேவனே, கோடான கோடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்த ராஜாதி ராஜனுக்கு கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி 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 நன்றி. ஓ, உங்களை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் கிருபையாய் மகிமையாய் இறங்கி வருவேன் என்று சொன்னீங்களே. துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவரே, எங்கள் நடுவில் வாசம் செய்கிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே ஆண்டவரே, உமது முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள் அல்லவோ. ஓ, உம்முடைய முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. நீர் நல்லவர் 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 ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதிராஜனே சூத்திரமையா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனம் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனம் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன்.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவேன். விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா. நன்றி நன்றி. உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. உங்களுக்கு இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த சலாக்கியத்துக்காக ஆண்டவரே, இதுல ஆண்டவரே நான் பங்கு கொள்ள ஆண்டவரே என்னை நீங்கள் தகுதிப்படுத்தினதுக்காக உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய தேவதூதர்களை அனுப்பினது போல ஆவியானவரே அப்பா ஆண்டவரே இந்த இடத்திலும் ஆண்டவரே அப்பா இந்த நினைப்பிலும் ஆண்டவரே எங்களை நீங்கள் சேர்த்ததுக்காக உங்களுக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாதங்களை தகுதிப்படுத்தினீரே ஆண்டவரே. நீங்கள் 1000 பேர்களிலும் சிறந்தவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். உம்முடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளைகள் முழுவதையும் தேவாவியானவர் வழி நடத்துங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஆமென். தேவனுக்கே நன்றி உள்ள இதயத்தோடு நான் தொடர்ந்து நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த இணைப்பில சங்கமன் டிவி இணைப்புக்கு என்னை அழைத்த அரங்கன் போதகருக்கு நான் முதலாவது அவர்களூடாக எனக்கு இந்த இணைப்பில இந்த மகேந்திரன் பிரதரை கத்தர் தாமே எனக்கு இந்த இணைப்பில சேர்க்க தந்த தயவுக்காக நான் சோத்தரிக்கிறேன். இவர்களை தேவன் தொடர்ந்தும் ஆசீர்வதிக்க வேணும். தொடர்ந்தும் இவர்களின் ஊழியங்கள் எல்லாம் தொடர்ந்தும் பலுகி பெருகி படரக்கூடிய அளவுக்கு தேவன் ஒருவர் திப்பை ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. ஆமேன் 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 ஆமேன். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ நிகழ்ச்சியிலே துதித்து ஆரம்பித்தார் சிஸ்டர் கவிதா யாழ்ப்பாணம். இவரை எனக்கு அறிமுகப்படுத்தினது சிஸ்டர் ஜெரமையா. இவர் மிதிலா குழுவிலே ஜெப குழுவிலே ஒரு அங்கத்தினராக கடமையாற்றிருக்கிறார். இந்த பெரிய குடும்பத்திலே இவை ஒருவர் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறார். இதனாலே அவருக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர் கர்த்தரை விடவில்லை. இந்த சங்கம வானொலிக்கு தனக்கு தாழ்ந்த கொடுக்க போறேன், சங்கம வானொலி நிலையத்திலே நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சத்தோடு தாகத்தோடு வந்திருக்கிறார். இந்த சங்கம வானொலியை உயர்த்த வேண்டும், என்னுடைய சாட்சியை சொல்ல வேண்டும், என்னுடைய ஆராதனை நடத்த வேண்டும் சொல்லி இந்த சங்கம வானொலிக்காக பாடப்பட்டு ஜெபிக்கிற சகோதரி, அந்த சகோதரியை கர்த்தர் ஊழியங்களின் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து சிஸ்டர் சிஸ்டர் டொலி, அதுக்கு பிறகு பாஸ் சுவிசேஷ வானொலி, அதுக்கு பிறகு தேவ செய்தி கடன் சொல்ல போறோம். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதிக்காரதுக்கு வந்திருக்கிறேன். ஒப்பு கொடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாமே. ஆமென் ஆமென். நன்றி 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 இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா இந்த அபிஷேக உபவாசம் அபிஷேக கூட்டத்தை ஆண்டவரே உங்களோட கரத்துல நீங்க இவ்வளவு நேரம் நடத்தி வந்திருக்கிறீர்கள். அதுக்கு நன்றி செலுத்துறேன். சோத்திர பலியலை செலுத்த வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நீங்க ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. சோத்திரம் 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 அப்பா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கூறியபடி சிஸ்டரின் வாக்குத்தத்தின்படி, உங்களுடைய வாக்குத்தத்தின்படி அப்பா இந்த சிஸ்டரை நீங்க சுகப்படுத்தி சாட்சியாக எங்கள் மத்தியில் கொண்டு நிறுத்திய கிருபைகளுக்கான நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் அப்பா. நன்றி நன்றி ஐயா. நேற்றும் என்றும் மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் கிரிகைகளை செய்து கொண்டிருக்கிற தகப்பனே மக்கு நன்றி நன்றி அப்பா. அப்பா உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றுமாப்பே. ஆமேன் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. இன்று வரையும் தேற்றி வந்த தகப்பனே அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசனத்தை அப்பா நாங்க காணக்கூடியதாக எங்கள் மத்தியில் கிரிக்கை செய்யற வல்லமை இருந்த கரத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்றும் என்றும் மாறாதவரே நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி அப்பா. உமது வசனங்கள் அப்பா எங்கள் கால்களுக்கு
தீபமாக இருக்கிறது ஆண்டவரே. உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன். சோத்திரம் 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 அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திர பழியலை எங்கள் உள்ளத்துல கொடுத்து எங்களை அழைத்த தகப்பனே, உங்களுக்கு நன்றி நன்றி, கோடி 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 நன்றி அப்பா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சாரி, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோஸ்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, அமனப்பா பரலோக ராஜா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தகப்பனே, எங்களுக்கு அப்பா உலாகுகின்ற தகப்பனே, உங்களுடைய பரிசுத்தமான ஆவிக்கான நன்றி நன்றி, சோத்திரம் 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 அப்பா. எங்களை தெரிந்து கொண்ட அன்புக்கான நன்றி அப்பா. ராஜாக்களாக ஆண்டவரே, ஆசாரியர்களாக தெரிந்தெடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய அபிஷேகத்தை அதிகமாக ஊற்றுற தகப்பனே, இந்த அபிஷேகத்தை கூட்டத்தை ஆண்டவரே நீங்க அப்பா பிரதர் லெஸ்லி உள்ளத்துக்குள்ள பேசி வழி நடத்துகிற கிருபையப்பா, இந்த ஊழியக்காரர்கள் அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா கனமும் மகிமை, கனமும் அப்பா மகிமை உங்களுக்கே உரியது ஆண்டவரே. நன்றி அப்பா 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 நன்றி. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். அப்பா, நாங்க உங்கள் மேல் வைத்த அன்பின் மூலமாக நீங்க எங்களுக்கு அப்பா அந்த கூட வெளியேற பெற்ற ரத்தத்தினால் மீட்டு அந்த பெரிதான அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி உங்கள் மேல நாங்க தங்கி இருப்பதற்கு ஆண்டவரே, உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த இந்த பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அழைத்து வந்த அப்பா ஒவ்வொரு சகோதரர்களையும் அப்பா இன்னும் அதிகமாக நீங்க உங்களோட அன்பினால் அன்னைத்தின் அதிகமாக ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துற கிருபைகளுக்கு நன்றி நன்றி. சுத்திரம் அப்பா, சத்திரம் அப்பா, உங்களோட
வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தேவன், நீங்க நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டு வர்ற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேனப்பா. நன்றி 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 நன்றி. நாங்க நேசிக்கும் தேவன் பெரியவர், நல்லவர், போதுமானவர். அவருக்கு நாங்க இவ்வளவு தேவ பயத்தோட அப்பா நாங்க எங்கள் துதியலை உங்களுக்கு செலுத்துவதற்கு தந்த புதிதான துதி பாத்திரங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி 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 இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி. ஆமேன். ஆமென். ஆமென். நான் ஆமென். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் நதியிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மகத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் நேசிக்கும் தேவன் நேற்று என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஆமென். அப்பா உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எங்களுக்கு உங்களுடைய அபிஷேகத்தினால, உங்களுடைய அன்பின் உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி கிருபையினால முடிசூற்றி கொண்டு வருகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற இருக்கிறவர்களை உங்களுடைய அன்பினாலும் உங்கள் அபிஷேகத்தினாலும் இன்னும் அதிகமாக நிரப்பி உங்களுக்கு மட்டுமே நாங்கள் துதி பாடல்களை இன்னும் அதிகமாக செலுத்தி உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் 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 ஆமென். ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடல் செய்தவர் சிஸ்டர் டொலி அவர்கள். இவர்கள் வெள்ளிக்கிழமையிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் சுவிசேஷர் வானொலி அழைக்க போறோம். அதற்கு பிறகு தேவசதிக்கு கடந்து செல்ல போறோம். சுவிசேஷர் வானொலியா சொல்லுங்க ஐயா. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமே. நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நன்றி. ஆமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையை என்னை நிறைத்தே ஆளுகை செய்யும், என்மேல் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கு மூற்றே, ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.
வல்லமையாய் இப்போ வந்தே எம்மை ஆளுகை செய்யும், எம்மேல் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பேரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியூற்றுமே, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாய் இப்போ வந்தே ஆளுகை செய்யும். ஆமென். நன்றி பிதாவே. அருமையான கர்த்தாவே, இந்த நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் ஆண்டவரே இந்த இடத்துல இணைந்து பாடல்கள், சாட்சிகள், துதிகளை கொண்டு வந்த ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரந்தானே இந்த வேளையிலும் கூட நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷ விதமாய் தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்களை ஆசீர்வாதத்தை அருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாள் ஆண்டவரே நிகழ்ச்சிகளை தொகுத்து நடத்துகிற மகேந்திரம் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உடைய கரந்தானே கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வேளையிலும் லெசியாவுக்கும் ஆண்டவரே கர்த்தாவுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டங்கள் அவர்களுக்குள்ளே வெளிப்படும்படியாக வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். வார்த்தைகள் இந்த நாட்களில் நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கருத்துக்களே சகலவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நன்றி ஐயா. ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் ஸ்ரீசேகர் வாண்டரையா ஜெர்மனி துதி ஆராய்ந்தார். தொடர்ந்தாங்கள் தேவ